உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேரட் அல்வா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து 1 லிட்டர் நான் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு முந்திரி திராட்சையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் துருவி வச்சுருக்க கேரட் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும். இப்போ நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்ச பால் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை சுகர் போட்டு நல்லா பவுடர் அடிச்சுக்கிட்டேன். கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நெய்யெல்லாம் பிரிஞ்சு நல்லா திரண்டு வரும். அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை ஆட் பண்ணி சர்வ் பண்ணோம்னா சூப்பரான அட்டகாசமான கேரட் அல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.